ஏடிஎஸ் ஜென்னெக்ஸ் உடைய சீஃப் கெஸ்டா வருகை தந்திருக்கக்கூடிய கங்கை மணிமாறன் அவர்களுடைய ஒரு ஏவி காத்துட்டு இருக்கு. தமிழ் செம்மல் 10,000 பாடல்களை பாட பாரதி கொண்டாடின கம்பர் பிறந்த மண்ணில பிறந்தவர் இவர். கம்பர் வீட்டில இருக்கிற தறி கூட தமிழ் கவிதை பாடும்னா அங்க பிறந்த இவரு மிகச்சிறந்த தமிழ் ஆசிரியர். கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம்னு எல்லா அரங்கமும் இவரோட கம்பீர குரலுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். 1 மணி நேரம் பேசினாலும் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்துல இருக்காது. அதுதான் இவரோட சிறப்பு. கங்கை எப்படி எல்லா காலத்திலேயும் வற்றாம ஓடுமோ, இவரோட கவிதை நூல்களும் தமிழ் புலமையும் தமிழுக்கே மிகவும் பிடித்த கவிஞர். தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். பேச்சாளர் கங்கை மணிமாறன் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது ஏடிஎஸ் மெட்ரிக் ஸ்கூல். எஸ் மக்களே, ஒரு பலத்த கைத்தட்டல் for our chief guest கங்கை மணிமாறன் சார். Sir, please join us on the stage. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பொறுத்தலும் நீக்கலும் நீங்கள அலைகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. வானவன்கான் வானவர்க்கு மேலானான்கான் வடமொழியும் தென்தமிழும் மறைகள் 4 ஆனவன்கான் ஆனைந்தும் ஆடினான்கான் ஐயன்கான் கையில் அனல் ஏந்தி ஆடும் காணவன்கான் காணவனுக்கு அருள் செய்தான்கான் கருதுவார் இதயத்து கமலத்தூரும் தேனவன்கான் சென்றடையா செல்வன் தான்கான் சிவனவன்கான் சிவபுரத்தம் செல்வம் தானே. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். வணங்குதலுக்குரிய இந்த அற்புதமான பொன்மாலை பொழுதிலே தொடங்கி இருக்கிற ஏடிஎஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய நிறுவனர் என் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ஏடிஎஸ் அவர்களே, பள்ளியினுடைய தாளாளர் என் அருமை தம்பி தங்க கம்பி ஏடிஎஸ் சுதாகர் அவர்களே, திருமதி செயலாளர் வினிதா சுதாகர் அவர்களே, முன்னாலே வந்து பெருமை தர அமர்ந்திருக்கிற இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய சீனியர் மேலாளர் ஐயா திருமால் அவர்களே, வருகை புரிந்திருக்கிற பெருமக்களே, தாய்மார்களே, இருண்ட மானிட கடலின் நடுவே விளங்குகின்ற வெளிச்ச தீவுகளாம் ஆசிரிய பெருமக்களே, எல்லாவற்றிற்கு மேலாய் இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கால சிங்கங்களே, எதிர்கால சிங்கிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்களை சிங்கம் என்றால் அதற்கு பெண்பால் சிங்கி என்று திரிகூட ராசப்ப கவிராயன் என்கிற எங்கள் குற்றாலக்குறவஞ்சியினுடைய புலவன் சொல்லி இருக்கிறான். இந்த அற்புதமான விழாவை மணக்க மணக்க வண்ணமயமாக நடைபெறுகிற இந்த விழாவை நான் பார்க்கிறேன். எத்தனையோ பள்ளிகளில் என்னுடைய 40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இலக்கிய மேடைகளில், பள்ளிகளில், கல்லூரிகளில் சொல்லூரி தவழ்ந்த கல்லூரி பருவத்திலே இருந்து பேசிக் கொண்டிருக்கிற நான், இதை போல பள்ளி விழாக்களுக்கு செல்லுகிற பொழுது ஆண்டறிக்கை என்று வாசிப்பார்கள். இந்த ஆண்டறிக்கை எப்பொழுது முடியும் என்பதாக பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அதை கூட அழகாக காட்சி வடிவத்திலே, காணொளி வடிவத்திலே இங்கே அற்புதமாக அதனை காட்டி, வரைபடமாக, திரைப்படமாக அதனை காட்டி நம்முடைய உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கிற இந்த பள்ளியினுடைய தாளாளரையும் நிறுவனரையும் முதற்கண் வாழ்க வாழ்க என்று நான் பாராட்டுகிறேன்.
ஐயா ஏடிஎஸ் அவர்கள் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு என்னுடைய நெஞ்ச தடத்திலே நீந்தி கொண்டிருக்கிற வெளிச்ச சூரியன் அவர். இலக்கிய உணர்வாளர், தமிழ் உணர்வாளர் பெயருக்கு ஏற்றபடியே அவருடைய தமையனார் ஐயா ஏடிஎஸ் மைதீன் கோவிந்தராஜன் அவர்கள், இவர்களெல்லாம் என்னை போன்றவர்கள் தத்தி நடைபழகிய காலத்தில் இலக்கிய உலகத்தில் நடைவண்டி பருவத்திலே இருந்த போதே எங்களுக்கு மேடை கொடுத்து ஏற்றி அழகு பார்த்து இவன் எவ்வளவு உயரம் தெரியுமா என்று தோள் மேலே ஏற்றி வைத்தவர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏடிஎஸ். நான் சொல்வது வழக்கம், ஏடிஎஸ் மயிலாடுதுறையின் மாண்புகளில் ஒன்று ஏடிஎஸ், மயிலாடுதுறையின் அடையாளங்களில் ஒன்று ஏடிஎஸ், உழைப்பு உழைப்பு என்பதன் உன்னத வடிவங்களில் ஒன்று ஏடிஎஸ். இன்னும் சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால் ஐஎஸ்ஐ முத்திரையின் அடுத்த பெயர் ஏடிஎஸ் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நல்ல கைத்தட்டலாம். இங்கே வருகை புரிந்திருக்கிற ஐஓபியினுடைய சீனியர் மேலாளர், இன்றுதான் நான் அவரை அறிமுகம் செய்து கொள்கிறேன், பார்க்கிறேன். ஆனால் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யார் மூலமாக என்றால் ஐயா ஏடிஎஸ் மூலமாக. அவரை சந்திக்கிற பொழுதெல்லாம் பல விஷயங்கள் பேசுவோம். அப்படி பேசுகிற பொழுது நன்றிக்குரிய மனிதர்களை எல்லாம் மனத்தின் அடிவாரத்தில் இருந்து எழுகின்ற ஈர வார்த்தைகளால் எப்பொழுதும் என்னிடத்தில் எடுத்து எடுத்து சொல்லுவார். நமக்கு படி தருகிறவர்கள், படிப்படியாய் உயர வழி தருகிறவர்கள். நாம் போகிற வழி சரியாக இருக்கிறது, நெறியாக இருக்கிறது. ஆனால் அதற்கான பல்வேறு வகைகளில் கை கொடுத்து உதவுகிறவர்கள், நிதி கொடுத்து உதவுகிறவர்கள். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் அற்றவர் வாய்ச்சொல் அருளீர் என்பான் பாரதி. அதற்கும் மேலாக நிதிகளை கொடுத்து கேட்கிற பொழுதெல்லாம் கொடுத்து என்னை இந்த அளவுக்கு உயரப்படுத்தியவர் அவர் என்று பலமுறை என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார். அவர் எவர் என்று இன்றைக்கு பார்க்கிறேன். அவர்தான் ஐஓபியினுடைய மேலாளர். அவரை வாழ்த்துகிறேன். நான் தமிழ் படித்தவன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா சேவடியின் செவ்வி திருக்காப்பு என்று அவரும் அவருடைய சந்ததியும் நல்லார்க்கு உதவி, நல்லதற்கு உதவி, வல்லார்க்கு உதவி, வாழ்வியல் கல்விக்கு உதவி கொண்டிருக்கிற வள்ளலை நான் வணங்கி வாழ்த்துகிறேன். நீங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற நேரம். பள்ளிகளிலே பேசுவது, கல்லூரிகளிலே பேசுவது என்றால் நான் ஆசிரியனாக இருந்தவன். பேச வேண்டும், சொல்ல வேண்டும். அதற்கும் மேலே பெற்றோர்களுடைய மனநிலை அறிந்து கொண்டும் பேச வேண்டும். நான் உங்க முகம் பார்த்து கொண்டே பேசுவேன். ஒரு 15 அல்லது 20 மணித்துளிகளோ இதுல இருந்து தான் கணக்கு. நீங்க உடனே முதல்ல இருந்துலாம் கணக்கு வைக்க கூடாது. நமக்கு மணிக்கணக்கே போதாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இதை விட, இதை கேட்பதை விட, இன்ப தமிழ் கேட்பதை விட, இன்ப தமிழை மாந்துவதை விட நம்முடைய பிள்ளைகளுடைய ஆடலையும் பாடலையும் பார்க்க வேண்டும் என்று துடிக்கிற பெற்றோர்களின் இதயம் எப்படி லப்டப் லப்டப்னு துடிக்காது, முடிச்சுக்கோ முடிச்சுக்கோ முடிச்சுக்கோன்னு துடிக்கும். ஆகவே அதற்கும் ஈடு கொடுத்து நான் உங்களிடத்திலே சில செய்திகளை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள். அதிகமாக அந்த பிள்ளைகளுக்கு நான் போகிற பொழுதெல்லாம் சொல்லுவேன், பிள்ளைகளே, அருமை தங்கங்களே, ஐயா பேசுகிற பொழுது சொன்னார் ஏடிஎஸ், இந்த பள்ளியிலே இந்தி வகுப்பு இருக்கிறது, இந்தி பாடத்தை நாங்கள் இந்தியை கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். தாராளமாக கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பெற்றோர்களுக்கும் சொல்வேன், மாணவர்களுக்கும் சொல்வேன், 1000 மொழிகளை கற்றுவை, 1000 மொழிகளை கற்றுவை, ஆனால் அன்னை தமிழின் மேல் பற்றுவை என்கிற உணர்ச்சியோடு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். முண்டாச கட்டுக்குள் மூளையையும் தமிழையும் இரண்டாக நேர் சேர்த்து நெருக்கி கட்டிய மீசை புலவன் பாரதி சொன்னான்,
யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். எப்படி சொன்னா இந்த யாம் பாருங்க, அந்த பன்மை தன்மை பெருமிதம், நான் அப்படின்னு சொல்றது வேற, யாம் அதிலே தொனிக்கிற அந்த பெருமிதத்தோடு அவன் சொல்கிறான் யாம் அறிந்த மொழிகளிலே. அப்போ ஒரு கேள்வி வருது, யாம் அறிந்த மொழிகளிலேன்னு பன்மையில சொல்றிய, மொழிகளிலே எத்தனை மொழி உனக்கு தெரியும்னு கேட்டா எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னா அவன் யாம் அறிந்த மொழிகளிலேன்னு சொல்ல முடியுமா? பாரதிக்கு தமிழ் தெரியும், ஆங்கில மொழி தெரியும், இந்தி மொழி தெரியும், சமஸ்கிருத மொழி தெரியும், வடமொழி தெரியும், தெலுங்கு மொழி தெரியும். இத்தனை மொழிகளையும் தெரிந்து வைத்துக் கொண்டு ஆங்கிலத்தினுடைய ஷேக்ஸ்பியர், ஆங்கில கவிஞன் கீஸ் இவர்களுடைய கவிதைகளை எல்லாம் படித்து, ஷெல்லிதாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டு படித்து அந்த தமிழ் இலக்கியங்களை எல்லாம் படித்து விட்டு பாரதி சொன்னான் யாம் அறிந்த மொழிகளிலே என் தமிழ் மொழி போல் இனியாவது ஏதும் காணும் என்று சொன்னான். பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் அப்படி சொல்லட்டும். தமிழினுடைய பெருமையை அடுத்த மொழியை படித்துக் கொண்டு சொல்லட்டும். ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வையுங்கள், எல்லா மொழிகளையும் படிக்க வையுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி, அறம்படி, பொருளை படி, அப்படியே இன்பம் படி, இறந்த நான்மறை பிறந்தது என்று சொல்லும்படி நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதியப்படி தெரிந்துபடி, தீமை வந்திடுமே மறுபடி நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி. பொய்யிலே காற்படி, புரட்டிலே முக்காற்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி. தொடங்கையில் வருந்தும்படி தோன்றினும் ஊன்றிப்படி, தொடங்கையில் வருந்தும்படி தோன்றினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகுமே மறுபடி எனும் ஆண்டோர் சொற்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்று சொன்னான் பாவேந்தன். படி 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 படி, படித்ததனுடைய பயன் அடுத்தவருக்கு படி படி படி, கீழ் படி 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 படி. படிக்கணும், படித்த வழி நிற்கணும், கற்க கசடற. அதுக்கு அடுத்தது என்ன? யாராவது சொல்லலாம்? ஆஹா, ஓய்வு பெற்றாலும் வாத்தியார் வேலையை காட்டுறான் பத்தியா. 7:30 மணிக்கு வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புங்கிறானே என்று உங்களுக்கு தோன்றும். நான் ஒரு நாள் அப்படிதான் வகுப்புல கேட்டேன், ஒரு பானை சோற்றுக்கு டேஷ், ஒரு பானை சோற்றுக்கு டேஷ் ஃபில்அப் பண்ணான்னு. ஃபில்அப் பண்ணுங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு இல்லைங்கன்னா நல்ல பிள்ளைங்க. என் ஸ்டூடெண்ட் என்ன சொன்னான் தெரியுங்களா? மறுபடியும் சொல்லுங்க ஐயா. ஒரு பானை சோற்றுக்குன்னு அவன் சொன்னான், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சட்டி குழம்புன்னா. ஏன்டானே, ஒரு பானை இருக்கும்போது பட்டும் படாமல் சாப்பிட்டா நல்லா இருக்காது சார், போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாதான் சார் நல்லா இருக்குமா. அந்த மாதிரி உங்களை கேட்கிறேன்னு நினைக்கிற. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த ஒரு குறள்ல தான் 1330 அரும் குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததன் பின் போய் ஒருத்தர் வாய்க்கேட்க நூலுள்ளதோ மண்ணு தமிழ் புலவர் வாய்க்கேட்க விற்றிருக்கலாம் என்று சொன்னார்களே. அந்த இந்த ஒரு குறள்ல தான் இந்த துணை எழுத்தே வராது. துணை எழுத்த கால்பம்ல துணை எழுத்தே வராத ஒரே ஒரு திருக்குறள் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஏன் அதுல கால் இல்ல தெரியுமா? நீ கற்பதை கற்க வேண்டியதை கசடற கற்று அந்த வழியில் நின்று விட்டால் உனக்கு யார் காலிலும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ சொந்த காலிலே நிற்கலாம் என்பதற்காகத்தான். நீ சொந்த காலிலே நிற்கலாம், வேறு எந்த காலும் வேண்டாம் என்றுதான் அதிலே கால் போடாமலே எழுதினான் வள்ளுவ பெருந்தகை. அப்படி படித்து மேலே மேலே வருவதற்காக ஒரு அற்புதமான பள்ளி,
ஆசிரியன்மார்கள் எல்லாம் அப்பாக்களை போல, ஆசிரியர்கள் எல்லாம் அம்மாக்களை போல, தாளாளரும் ஃபவுண்டரும் அவர்களுக்கு துணை நிற்கின்ற தோள்களை போல பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் அந்த மகிழ்வோடு நீங்கள் எல்லாரையும் இங்கே அனுப்பி வைக்கலாம். ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் விளைகிறேன். பேசுகிற பொழுது பெண் பிள்ளைகள் எல்லாம் நிறைய இருக்கிறீர்கள் நினைக்கிறேன். மாணவிகள் இல்லை என்றாலும் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். இது பெண்கள் உலகம் இல்ல. பெண்கள் மண்வெளியில் மட்டுமல்ல, விண்வெளியிலே கூட சாதனைகளை செய்கிற காலம் இந்த காலம். அதனால பெண்களுக்கு நான் எங்க போனாலும் ஆண்களுக்கு சொல்வதை விட பெண்களுக்கு தான் சொல்வேன். ஆண்களுக்கு சொன்னா இந்த காதல வாங்கி இந்த காதல போயிடும். பெண்களுக்கு சொன்னால்தான் அது கடைசி வரைக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பயன்படும் என்பதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த உணர்வோடு குழந்தைகளை உருவாக்குகின்ற பொழுது எப்படிப்பட்ட பிள்ளைகளாக வளர வேண்டும் தெரியுமா உங்களுக்கு? இந்த கல்விதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய அங்கீகாரம். உடைய சாதி என்னன்னு வெளில தெரியாது, சாதிக்கு மரியாதை கிடையாது, எல்லாம் மறைந்து போகும். ஏழை பணக்காரன் என்கிற ஏற்றத்தாழ்வு மறைந்து போகும். நீ படிச்சுட்டு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா வந்து உட்கார்ந்தா உனக்கு முன்னால் யார் யாரெல்லாம் பெரியவன், உயர்ந்தவன், சாதியால் உயர்ந்தவன், பொருளால் உயர்ந்தவன், செல்வத்தால் உயர்ந்தவன் என்று சொன்னோமோ அத்தனை பேரும் என்று சல்யூட் அடிப்பான் பாரு. அது தமிழ் அந்த கல்விக்குத்தான் கிடைக்கும். அதாவது இன்னைக்கு பெண்களுடைய சாம்ராஜ்யம், இயற்றிய சாம்ராஜ்யம் என்று சொன்னார்களே, அதை போல இந்த நாட்டில் பெண்களுடைய சாம்ராஜ்யம் இன்றைக்கு இருக்கிறது. அந்த பெண்கள் மிக கவனமாக தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். மன்னனும் மாசர கற்றோனும் சீதூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையவன். ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு இருக்கிற சிறப்பை விட படித்தவனுக்கு இருக்கிற சிறப்பு அதிகம். மன்னனுக்கு அந்த நாட்டிலே மட்டும்தான் பெருமை. ஆனால் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னானே. மன்னருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மும்பை சென்றிருந்தேன். மும்பையில இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அதில் ஒரு இலக்கிய அமைப்பு, அந்த இலக்கிய அமைப்பில் பேச கூப்பிட்டிருந்தார்கள். வேறொரு நிகழ்ச்சிக்கு போனேன், அதை முடிச்சுட்டு அதை தெரிந்து கொண்டு அப்ப மாலை ஃப்ரீ தானே, அங்க வாங்கன்னு அழைச்சு போனாங்க. அங்கே போய் நான் பேசினேன். அங்கே இருக்கிற அறிஞர்கள், விஞ்ஞானிகள் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன், இளைப்பாறும் வகை கிடைத்த குளிர் தருவேன்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மணி நேரம் பேசி முடித்தேன். மாலையிட்டு சிறப்பித்தார்கள். அப்பொழுது ஒரு இளைஞன் ஓடி வந்தான். அவன் கையிலே ஒரு ஏலக்காய் மாலை. அந்த ஏலக்காய் மாலையை எடுத்து என் தோளிலே போட்டான். எல்லாரும் வியந்து பார்க்கிறார்கள். போட்டுவிட்டு மைக்கை அவனா பிடிச்சு சொன்னான், ஐயா, என்னை உங்களுக்கு தெரியாது, மறந்திருப்பீர்கள், முகம் தெரியாது, நான் வளர்ந்து விட்டேன். ஆனால் நீங்கள் 3 ஆண்டு காலம் எனக்கு ஆசிரியராக இருந்தீர்கள். அப்பொழுது ஒவ்வொரு வகுப்பிலும் நீங்கள் கொடுத்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு பாருங்க. முடியும் என்றால் முடியும், முடியாது என்றால் முடியாது, விடியும் என்றால் விடியும், விடியாது என்றால் விடியாது. ஆகவே எதையும் பாசிட்டிவா திங்க் பண்ணுன்னு 1000 முறை சொன்னீங்களே, அதை உள்வாங்கி உள்வாங்கி படித்தவன் நான். இந்த ஆராய்ச்சி மையத்தில் நான் இங்கே விஞ்ஞானியாக இருக்கிறேன் என்றவன் சொல்லி ஏலக்காய் மாலை நீலகிரிக்காரன் எனக்கு போட்டானே, அந்த கற்றோர்க்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்பதை அன்று உணர்ந்து நான் நெகிழ்ந்து போனேன். உங்கள் பிள்ளைகள் சான்றோர்கள் சபையில் நிற்க வேண்டும், ஆண்டோர்கள் அவையில் நிற்க வேண்டும், அறிஞர்கள் போற்ற வேண்டும். அதற்குரிய வகையிலே அவர்களுக்கு கல்வியை நீங்கள் ஊட்ட வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொண்டு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஒரே ஒரு செய்தி. பெருமக்களே, மாணவ செல்வங்கள் முன்னாடி இருந்தால் அந்த மாணவ செல்வங்களை பார்த்து பார்த்து கேட்டுக்கொண்டே பேசுவேன். இங்க முன்னாடி எல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் பரவாயில்ல, நாம என்ன ஆக வேண்டும் என்று நினைத்தாலும் அதுவாக மாறலாம். என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவாக ஆக முடியும். ஒரு சர்ச் அமெரிக்காவில், அந்த சர்ச்சில்
ஒரு பாதிரியார் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார், நீதி போதனை. அப்ப சொல்றார், நான் சொர்க்கத்திற்கு போகிறேன், என்னோடு சொர்க்கத்திற்கு வருவதற்கு யார் யார் தயாராக இருக்கிறார்கள் என்று கேட்கிறார். எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். சொர்க்கத்திற்கு என்னோடு போவதற்கு தயாராக இருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்கிறான். ஒரே ஒரு மாணவன் மட்டும் எழுந்து நிற்கவில்லை. அவனை உற்று பார்க்கிறார் அந்த பாதிரியார். ஏன்பா, எல்லாரும் சொர்க்கத்துக்கு வரன்ட்டு எனக்கு தயாரா இருக்கான், நீ மட்டும் உட்கார்ந்திருக்கீ, நீ சொர்க்கத்துக்கு வர விரும்பலையான்னார். அப்போ அவன் சொன்னானாம், ஐயா, நான் சொர்க்கத்துக்கு வர விரும்பவில்லை, இந்த அமெரிக்காவையே எதிர்காலத்தில் நான் சொர்க்கமாக்க போகிறேன் என்று சொன்னான். அவன்தான் அந்த நாட்டினுடைய 16வது குடியரசுத் தலைவராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்போ நான் வருவேன், இந்த நாட்டை சொர்க்கமாக்குவேன், எதற்கு சொர்க்கம் போக வேண்டும்? அந்த மாதிரியான சிந்தனை, பாசிட்டிவா திங்க் பண்ற அந்த சிந்தனையை உங்கள் பிள்ளைகளிடம் வளருங்கள். அது மட்டும் இல்ல, ஒரு விலை உயர்ந்த கார் நிக்குது, விலை உயர்ந்த கார். அந்த காரை நிறுத்திவிட்டு அவனுடைய ஓனர் இளைஞன் பக்கத்தில் போயிருக்கான். ஒரு ஏழை சிறுவன் வந்து அந்த காரை பார்க்கிறான், தொட்டு பார்க்கிறான், உள்ளே எட்டி பார்க்கிறான், தடவி பார்க்கிறான். ஒரு ஏழை சிறுவன். அப்போ ஓனர் வந்துடுறான், அந்த இளைஞன் வர்றான். என்னப்பா காரை பார்த்துக்கிட்டு இருக்கிற? ஆமையா அப்படின்னு அப்பயே தடவுறான். உடனே அந்த இளைஞன் சொல்கிறான் பெருமிதமாக, இது எனக்கு எங்க அண்ணன் வாங்கி பரிசளித்ததுன்னா. கவனிக்கணும், இது எனக்கு எங்க அண்ணன் வாங்கி பரிசளித்ததுன்னா. இந்த சிறுவனுக்கு வியப்பு. அப்படியே ஒரு முறையா பார்க்கிறான், பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறான். அந்த இளைஞன் குறும்பாக கேட்கிறான், என்னப்பா யோசிக்கிற? நமக்கு ஒரு அண்ணன் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறியா? இதுதானே எல்லாரும் கேட்போம், நம்ம எல்லாரும் கேட்கறது இதானே. எனக்கு அண்ணன் வாங்கி கொடுத்தா, வாங்கி கொடுக்க நமக்கு அண்ணன் இல்லையே அப்படின்னு நினைக்கிறியான்னு கேட்டான் அவன். இது யதார்த்தம். அதுக்கு அந்த ஏழை சிறுவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? நான் அப்படி நினைக்கல, எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அந்த தம்பிக்கு இதே போல ஒரு விலை உயர்ந்த காரை வாங்கி கொடுக்கும் அண்ணனாக நான் வளர்ச்சி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் வர வேண்டும், என் தம்பிக்கு இதை போல வாங்கி கொடுக்க வேண்டும். நான் பாருங்க, அதான் பாசிட்டிவா யோசனை பண்றது. இப்படி நேர்மறையாக சிந்திக்கிற அந்த சிந்தனை இருக்கு பாருங்க, அதை உங்கள் பிள்ளைகளிடம் வளர்த்தால் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் வெல்வார்கள். வெற்றி நிச்சயம். அன்பு செலுத்த கற்றுக்கொண்டால் அன்னையாகலாம், அறிவை ஊட்டி அரவணைத்தால் தந்தையாகலாம், கல்வி கண்ணை திறந்து வைத்தால் ஆசானாகலாம், கடமை உழைப்பு தியாகத்தாலே தலைவனாகலாம், ஆசைகளை துறந்து விட்டால் புத்தனாகலாம், அறநெறிகள் பின்பற்றினால் சித்தனாகலாம், 5 நூல்கள் படிக்க படிக்க அறிஞனாகலாம், தேர்ந்து செயலில் வடிக்க வடிக்க கலைஞனாகலாம், எதையும் ரசிக்க தெரிந்து கொண்டால் கவிஞனாகலாம், எதிலும் நன்மை தேடும் போது மனிதனாகலாம், பகைவரையும் நேசித்தால் நீ மகானாகலாம், பல்லுயிரும் பாதுகாத்தால் நீ தெய்வமாகலாம், ஆகாதது எதுவும் இல்லை அனைத்தும் ஆகலாம், ஆக மொத்தம் நீயும் அப்துல் கலாம் ஆகலாம் என்கிற உணர்ச்சியை மாணவர்கள் பெற வேண்டும். இந்த உணர்ச்சியை மாணவர்களுக்கு ஊட்டுவது, அந்த எனர்ஜி கொடுக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் எங்களை போன்றவர்களுடைய வேலை. நான் பேசிவிட்டு போன பிறகு டாக்டர்கிட்ட போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்க உடம்புல 2 சொட்டு ரத்தம் அதிகமா ஊறி இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்லாம பேசி முடிச்சு நான் இறங்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, நீ எப்படா அப்ப முடிப்பன்னு இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொன்னா அது என்னுடைய தமிழுக்கு அழகல்ல. தமிழ் தமிழ் பாங்குரு ஆங்கிலத்தை படியுங்கள், ஓங்கி உயருங்கள், ஆனால் நம்முடைய தாய்மொழி தமிழ் என்பதை மறந்து விடாதீர்கள். நிறைவாக ஒன்று சொல்கிறேன், நேரம் இல்லை, எனக்கு குறைச்சலா 1.5 மணி நேரம் வேணும் இல்ல, அதனால நேரம் கருதி ஒன்றை சொல்லுகிறேன். நீங்க எல்லாம் தமிழ் படிங்க, ஆங்கிலம் படிங்க, இந்தி படிங்க, பிரெஞ்சு மொழி கத்துக்க முடியுமா கத்துங்க.
ஆனா உங்க வீட்டிலே இருக்கிற அப்பாவையும் அம்மாவையும் குழந்தைகளை அப்பா அம்மா என்று கூப்பிட தயவு செய்து பழக்குங்கள். நல்லா தட்டுங்க. நீங்க தட்டிங்கன்னா தான் ஒத்துக்கிறீங்கன்னா அர்த்தம். இந்த மேடையில இதை போல ஏடிஎஸ் வண்ணமயமான மேடையில ஏறி உங்கள் பிள்ளை பேரறிஞர் அண்ணாவை போல அடுக்குமொழியில் ஆங்கிலம் பேசட்டும். அடுக்குமொழியில் ஆங்கிலம் பேசட்டும். After many consultation and consideration of the passengers in the railway station, I came to this conclusion that the metric education is a great botheration to our Indian nation. அப்படின்னா அண்ணா சன்னு ஆங்கிலத்தில் பேசினார் அமெரிக்காவில். உங்க புள்ள அந்த மாதிரி பேசட்டும். சுதாகர் கை தட்டுவார், ஏடிஎஸ் கை தட்டுவார், எங்கிருந்தாலும் கங்கை மணிமாறன் கை தட்டுவேன். ஆனால் அம்மாவை அம்மான்னு கூப்பிடும். ஒரு கான்வெண்ட் பிள்ளை நிற்கிது. நான் போய் அதை பார்த்து கேட்டேன், உங்கள் அம்மாவை எப்படிடா கூப்பிடுவேன்னு. அவன் சொன்னான், அம்மாவை மம்முன்னு கூப்பிடுவேன். மம்மி கூட போச்சு, அது பெருசாக இருக்குதான். மம் கூப்பிடு. ஏண்டா அம்மாவை மம்முங்கிறிய, பெரியம்மாவை என்ன சொல்லுவேன்னு? அம்மா மம், பெரியம்மா மேக்சிமம். அப்ப சின்னம்மா அது மினிமம். பெரியம்மாவையும் சின்னம்மாவையும் மேக்சிமம் மினிமம் ஆக்கி வைத்திருக்கிற தமிழனே, அப்பா என்கிற சொல்லும் அம்மா என்கிற சொல்லும் உனக்கு கசக்கிறதான்னு கவியரங்கத்தில் நான் கேட்பேன். கால்நடைகள் கூட காவிய தேன் தமிழில் அம்மா என அழைக்கும் போதில் மாண்புமிகு தமிழனோ மம்மி என்கிறான். மம்மியாம் டாடியாம் இவனையெல்லாம் அம்மியில் வைத்து அரைக்க வேண்டும் என்று நான் சொல்வேன். ஆகவே ஆங்கிலம் படியுங்கள், பேசுங்கள், ஏறுங்கள், மேடையில ஏற்றி விடுங்கள், தோளுக்கு மாலை போட நாங்கள் தயார். ஆனால் தமிழ் அம்மா அப்பா என்கிற சொல்லிலே இருக்கிற உயிர் வேற எதுக்கும் கிடையாது என்பதை நான் இந்த தருணத்திலே உங்களுக்கெல்லாம் சொல்லி, நேரம் நெருங்கிவிட்டது என்று நான் கருதுகிறேன். நேரம் இடம் பார்த்து பேசணும். நான் நிறைய கேள்வி கேட்கணும்னு வந்த முடியல. ஒரு நாள் வகுப்புல கேட்டேன், எட்டயபுரத்தில் யார் பிறந்தார்னு. எட்டயபுரத்தில் யார் பிறந்தார்னு? யார் பிறந்தார்? எல்லாம் நீங்களாம் தங்க தாய்மார்கள். என் பையன் சொன்னா பாருங்க, எட்டயபுரத்தில் யார் பிறந்தார்னு. வெடுக்கடி ஏச்சான், எட்டயபுரத்தில் எத்தனையோ பேர் பிறந்தாங்க, நீ யாரை கேட்கிறேன்னா. அப்ப என் கேள்விதான் தப்பு. மயிலாடுதுறையில் யார் பிறந்தார்? இது ஒரு கேள்வியா? திருவாரூரில் யார் பிறந்தார்? இது ஒரு கேள்வியா? ஏடிஎஸ் எங்கே பிறந்தார்? அதான் கேள்வி. ஏடிஎஸ் எங்கே பிறந்தார் தானே கேள்வி. திருவாரூரில் யார் பிறந்தானா? அவன் லட்சம் பேர் பிறந்தான், யாரை கேட்கிறேன்? தப்பா போச்சு. ஆஹா, தப்பா கேட்டேன்டா. இப்ப சரியா கேட்கிறேன் பாரு. பாரதியார் எங்கே பிறந்தார்னு அந்த பையன் சொல்றான், பாருடா ஆன்சரை சொல்லிவிட்டு கேள்வி கேட்கிறார் பாருடா. இந்த மாதிரிலாம் பிள்ளைகள்கிட்ட நாங்கள் மாட்டிக்கொள்வோம். ஆகவே இந்த கேள்வி கேட்பதற்கெல்லாம் இப்பொழுது நேரம் இல்லை என்றாலும் ஒன்றை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். அன்பு தங்கங்களே, பெண்கள் எல்லாம் சாதிக்கிற காலம். எவரெஸ்ட்ல ஏறினான் எட்மண்ட் ஹில்லாரி, போய் மேல இருந்தான். டென்சிங் நார்கே அவன் போனான். அப்படி போன பிறகு இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் முத்தமிழ் செல்வி என்று ஒரு பெண்ணு, 34 வயசு, 2 பெண் குழந்தை, அம்மா இல்ல. அந்த குழந்தை அவள் அந்த 29,000 அடி உயரமுள்ள எவரெஸ்ட போய் ஏறி அந்த பயிற்சிக்கு போவதற்கு 50 லட்சம் ரூபாய் தேவை. மக்கள், நண்பர்கள், உறவினர்கள் 20 லட்சம் கொடுத்தார்கள். அரசாங்கம் 20 லட்சம் கொடுத்தது. இன்னும் 10 லட்சம் சேர்த்தவள் போய் சேர்ந்தாள். 56 நாள்கள் மிகப்பெரிய பயணம் மேலே ஏறுகிறாள் அந்த பெண்ணு. போகிறவர்கள் பாதி பேர் செத்து விழுகிறார்கள், பணியிலே விழுகிறார்கள், பள்ளத்தாக்கிலே விழுகிறார்கள். அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார்கள் அந்த குழுவினர், நீ திரும்பி போய் விடுகிறாயா என்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒருவன் செத்து விழுகிறான். அவன் செத்து விழுந்து விட்டான். உனக்கு மக்கள் இருக்கிறார்கள், திரும்பி போய்விடு என்கிற பொழுது அவள் சொல்கிறாள், நான் திரும்பி போக வரவில்லை, என்னுடைய பெண் மக்களிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன், வெற்றியோடு வருவேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் ஏறுகிறாள். ஆக்சிஜன் சிலிண்டர் தீர்ந்து போகிறது. அப்பொழுது பக்கத்திலே இருக்கிற அந்த வழிகாட்டி வைத்திருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டரை பெற்றுக்கொண்டு மேலே ஏறுகிறாள். 56 நாட்கள் ஏறி அந்த மேல் பகுதிக்கு வருகிற பொழுது சூரியனுடைய கதிர்கள் 4 மணிக்கே சூரியன் தெரிகிறதா. சூரியனுடைய கதிர்களை பிடித்துக் கொண்டே ஏறினேன்.
என்று அவள் சொல்லுகிறாள். அந்த நம்பிக்கை எனக்கு ஒரு தருணத்திலே கூட நான் தோற்று போய் விடுவேன் என்று நினைக்கவில்லை. ஜெயிப்பேன் 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 என்று நினைத்தேன். ஜெயித்தேன். இறங்கி வருகிற பொழுதும் அதை போல ஆபத்து வந்து சேர்ந்தாள் அந்த பெண். முத்தமிழ் செல்வி ஒரு பெண் என்றால் பெண் மக்கள் எதிலும் சாதிக்கிற காலம் இந்த காலம் என்பதனால் ஆண் பெண் என்கிற பேதங்களை எல்லாம் தாண்டி உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள். இதை போல நல்ல பள்ளிகளில் படிக்க வையுங்கள். அந்த பிள்ளைகள் மிகச் சிறப்பாக வருவார்கள் என்பதை இந்த நல்ல தருணத்திலே உங்களுக்கெல்லாம் சொல்லி, எந்த நேரத்தில் எந்த மணித்துளியில் மேடை ஏறினான் ஒரு பேச்சாளன் என்பது முக்கியம் இல்லை. அவன் எப்பொழுது சரியாக முடித்து கொண்டு கீழே இறங்கினான் என்பதை வைத்துத்தான் அவன் பேசப்படுவான் என்பதனாலே இப்படிதான் ஒரு மேடையில் பேசிக்கிட்டே இருந்தேன். பேசி முடிச்சுட்டு எதுக்கு போனேன், எல்லாரும் கை கொடுத்தான். சார் சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சார். ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. ஒருத்த மட்டும் கையை பிடிச்சதை விடவே இல்லை, அழுத்தமாக பிடிச்சிக்கிட்டேன். என்ன இந்த கையை விடண்டான்னு. சார் 1.5 மணி நேரம் பேசியிருக்கீங்க சார். நான் அப்படியா, தெரியலப்பா, போனதே தெரியல, உனக்கு போனதே தெரியல அப்படின்னா. இந்த 1.5 மணி நேரத்தில் உங்கள் பேச்சில் எனக்கு ஒரே ஒரு இடம் தான் சார் சூப்பராக பிடிச்சதுன்னா. பரவாயில்ல, 1.5 மணி நேரம் பேச்சில் ஒரு இடம் பிடிச்சதுங்கிறானே, அது எந்த இடம் தான்னு அவன் சொன்னான் பாருங்க. கடைசியா என் பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த இடம் டச்சிங்கா இருந்துச்சு சார். என்ன ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் அந்த மாதிரி உங்களை சொல்ல வைக்க மாட்டேன் என்பதை சொல்லி, அடுத்து இந்த மேடையிலே பிள்ளைகளுடைய ஆட்டம். முத்தமிழாய் 3 மக்களை பெற்றவர் ஏடிஎஸ், மும்மலையாய், முக்கணியாய், முக்கொடியாய், முப்பதியாய் 3 மக்களை பெற்றவர், நன்மக்களை பெற்றவர். அவர் வாழ்க வாழ்க என வாழ்த்தி ஒரே ஒரு தன்னம்பிக்கை கவிதையை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். கலங்காதே மகனே, ஒவ்வொரு வரியையும் மனசுல அண்டர்லைன் போட்டு ஏத்துங்க. கலங்காதே மகனே, கண்ணீர் எதற்கு, உன் காலடிக்கு கீழேதான் பூமி பந்து கிடக்கு. வருந்தாதே மகனே, வானம் துணை இருக்கு, அந்த சந்திரனும் சூரியனும் உன் சட்டை பையில் இருக்கு. கடுகளவு விதையில் தான் ஆலமரம் இருக்கு, நீ முதுகொடிஞ்சி மூளையிலே முடங்குவது எதற்கு. அவமான பாறைகளில் அழகு சிலை செதுக்கு, அட முயற்சிதான் மகனே மூலதனம் உனக்கு என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.